இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நாளும் செயல்படுத்த முடியும். காசு பணங்கள் கொடி கொடியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு மனிதன் இருக்கணும். மனிதன் இருந்தான்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷ காரியங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் பிராப்தம் இருக்கணும். அதான் பிராப்தம். ஆனால் இந்த பண்ணிக்கக்கூடிய ஒரு கடமைகள் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் இறைவன் செயல். இதோட நம்மளுடைய பூர்வ ஸ்தானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஜென்மாவில் போன விஸ்வாச வருஷத்தில் ஜனனமாயிருக்கு. அந்த விஸ்வாச வருஷம் திருப்பி வரத்துக்கு எதுக்கு 60ன்னு அதுக்காக சொல்கிறோம். 50 பண்ணிக்கலாமா 40 பண்ணிக்கலாமாங்கிறதுக்கு அது ஒரு குற்றம். அதாவது ஒரு உண்டை எந்த இது ஜனனம் ஆகிறோமோ நம்மளை சுற்றி திருப்பி நம்ம அது மறுபடியும் அந்த விஸ்வாச வருஷத்துக்கு வரும்போது அது ஒரு வட்டம். அந்த வட்டத்தை நாம் மறுபடியும் இது பண்ணுறோம்னா 60 வருஷம் ஆகும். இப்போ நாம் அந்த 60 வருஷம் கடந்திருக்கோம். இந்த 60 வருஷம் கடந்து அதுக்காக தான் அந்த சத்தியத்தை பூர்த்தி ரொம்ப சாந்தி அப்படின்னு சொல்கிறோம். உக்ர சாந்தி ஒன்று பண்ணணும். எப்போ அப்படின்னா 59 முடிஞ்சு 60 உக்ர சாந்தின்னு ஒன்று பண்ணணும். எதுக்காக அந்த உக்ர சாந்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த மேலோகத்தில் வந்து யம தர்மராஜா வரானா, பூலோகத்தில் போகிற 60 வருஷம் வாழ்ந்துட்டேன், எதுக்கு உனக்கு வாழ்க்கை அப்படின்னு. இல்லை இல்லை, என்னுடைய ஆயுசு எப்போ பூர்த்தி ஆகுது அதுவரையிலும் நான் அந்த பூலோகத்தில் ஜெனிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக உக்ரதம்னா கோபமான தெரியல வரானா, வேகமாக வரானா. அதுதான் அதை சொல்லுவா ஒரு கண்டம் அப்படின்பா. அந்த 60 ஒரு கண்டம்னா என்ன அப்படின்னா, 60 ஆரம்பிக்கும் போது ஒரு கண்டம் இருக்குது. அப்போ நம்ம சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம்லாம் இருக்குது, அது பண்ணிக்கணும். ஆக்சுவலி அந்த சாந்திங்கிறது வந்து கர்மா என்னன்னா, நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம், அந்த பாவங்கள்லாம் எப்படி நமக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கர்மாவில் தான் பூர்த்தி ஆகும். இப்போ பண்ணது கூட சங்கல்பம்னு நார் பூஜை பண்ணோம். அடுத்து என்ன இதுக்காக அப்படின்னா, நமக்காகவா பண்ணிக்க போகிறோம். சத்தியத்தை பூர்த்தி நமக்காகலாம் கிடையாது. இன்னொரு 60 வயசு ஆச்சு நீங்கள் சாந்தி பண்ணி என்ன பண்ண போகிறீங்க. எதுக்கு அப்படின்னா, ஆச்சந்திராட்டம் வம்சாபிருத்தியர்த்தம். நம்ம பண்ணிக்கிறதுனால நம்ம பையன், நம்ம பேரன், நம்ம கொள்ளு பேரன், இதுக்கு தான் இந்த சதசம்பத்சர வேதத்தில் ஒரு மனிதனுக்கு 100 வயசு. உதயயுகத்தில் மனிதர்களுக்கு வந்து 400 வருஷம், வேதாயுகத்தில் 300 வருஷம், தாவர யுகத்தில் 200 வருஷம், கலியுகத்தில் தான் 100 வருஷம். ஆனால் அந்த 100 வருஷம் பூர்த்தி ஆகாது. அது சில பேருக்கு ரொம்ப பூர்வ புண்ணியஸ்தானங்கள் இருக்கிறது தான் அந்த 100 வயசு சதசம்பத்சரம் ஜீவனம் இருக்கே தவிர எல்லாத்துக்கும் அந்த ஜீவனம் கிடைக்காது. அப்போ இந்த சத்தியத்தை பூர்த்தி சாந்திங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் யார் வர்றாங்கன்னா, அந்த உக்ர சாந்தியில் யார் தேவதைன்னா பிரத்யக்ஷமாக யம தர்மனை தான் கூப்பிட்றோம். அந்த உக்ர சாந்தி 60 ஆரம்பத்தில் பிரத்யக்ஷமாக யமனை பூஜை பண்ணி என்னை வந்து தொந்தரவு பண்ணாத ஆயுசில் என்னுடைய ஆயுசு இருக்கணும், நான் திருப்தியாக இருந்துட்டு அப்புறமா அவங்ககிட்ட வரேன் நானே, அது உள்ள என்னை ரொம்ப இது பண்ணாதன்னு அவளை பிரார்த்தனை பண்ணுறேன். அதுக்கு என்ன அப்படின்னா, அது ஒரு சாந்தி, மகா சாந்தி உக்ர சாந்தி. அது யாருக்கும் தெரியுதுல, யாரும் பண்ணிக்கிறது இல்லை. சக்கியத்தை விட்டு படிக்கிறோம். என்னன்னா அது லௌகியத்தில் தெரியும், இதை தான் பண்ணிக்கிற மாட்டேங்க அப்படின்ட்டு. அதை பற்றி யாரும் கேட்கறதில்ல, யாரும் சொல்கிறது இல்லை, பண்ணுறதும் இல்லை. இப்போ இந்த சத்தியத்தை பற்றி அதை தாண்டி நம்ம வந்துட்டோம். அந்த உக்ரத்தை வந்து தாண்டி இப்போ நாளைக்கு காலையில் இந்த சஷ்டி கலசா அப்படி பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் பெரிய புண்ணியங்கள் இருக்கணும். கோடிக்கணக்கில் பணங்கள்லாம் இருந்தால் மட்டும்லாம் பண்ண முடியாது. பணம்லாம் ஏற்பாடு பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதில் கலந்து. அப்போ அந்த ஜென்ம மாதம் ஜென்ம நட்சத்திரம் கிடைக்கும் போது அதை நம்ம பண்ணிக்கிறதா ஒரு விசேஷம். அது நமக்கு பூர்வ புண்ணியமாக இருக்குது. அப்போ இருக்கும்போது அப்போ நம்ம போன ஜென்மாவில் ஏதோ ஒரு பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இருக்கும்போது ஒரு பையன், பொண்ணு, மருமகன் எல்லாம் இருந்து ஒரு அதான் சகிதமாக பந்துவர்க்க சகிதமாக என்ன எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய கர்மாக்கள். அப்போ எல்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்து அழிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்து சுவாமிகள் நமக்கு எத்தனை தேவதை வராதுங்க, எல்லா தேவதை பாலாம்பிகா சமேத அமிர்தீஸ்வரர் இதெல்லாம் யாருக்காக வரான்னா நமக்காக வராது. சுவாமி நம்ம சுவாமியை நோக்கி போனோம்னா சுவாமி நம்மளை நோக்கி வந்துட்டே இருக்காரு. இதுதான் ஒரு பெரிய விசேஷம். இதெல்லாம் வந்து காசு பண்ண வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம். அதுவும் அப்படியே தான் இருப்பான். மகாவிஷ்ணு அப்படியே தான் இருப்பான். செலவு கொடுத்தா செலவாக இல்லைன்னா செலவாகாது. ஆனால் இந்த இடத்துல கலச ரூபமாக திருக்கடைகளில் போய் என்ன பண்ணுறோம்னா, அங்கே அபிராமியம் பாசமேத அமிர்தகடீஸ்வரர் அவர் தான் கொண்டு வந்துடுவார். அடுத்தது சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரம் 3 தேவதை. நம்மளை படைக்கிறது, காத்தல், அழித்தல். அழித்தல்னா உடனே நம்மளை கொண்டதா அர்த்தம் கிடையாது. மறைத்தல் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் மறைக்கிறதா. ஒரு புண்ணிய காரியம் பண்ணலான்னு போவோம், அந்த புண்ணியங்கள் நம்மளால் பண்ண முடியாத போகும். அதுக்கு என்னன்னா நம்மளுடைய பாவ கர்மாங்க தடுக்குது, அதுதானே தவிர அழித்தல்னா உடனே நம்மளை கொண்டதாக அர்த்தம் கிடையாது. நம்ம அதே மாதிரி அது வந்து பிரம்ம விஷ்ணு தான். அது பிரம்மா படைக்கிறார், மகாவிஷ்ணு காத்திருக்கிறார், ருத்ரன் நம்மளுடைய கர்மாக்கள்லாம் புசுக்கிறார். நம்மளுடைய கர்மாக்கள் அவர் புசுக்கிறாரே தவிர நம்மள ஒன்றும் பண்ணுறதில்லை. நம்ம அதை வந்து தப்பாக நினச்சிருக்கோம். சம்ஹாரம்னா உடனே கொள்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய பாவ கர்மாக்களை இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணும்போது அந்த தேவதை வந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு அனுகிரகம் பண்ணி வைக்கிறத நான் அவள் கொண்டதான் அர்த்தம் கிடையாது.
அப்போ என்ன அப்படின்னா சிருஷ்டி ஸ்ரீ சம்மாரணம் யாருக்கு அதிதேவதனா பிரம்ம விஷ்ணுதான். அதுக்கப்புறம் யாருன்னாக்கா நவகிரகங்கள். நவகிரகம் தான் ஒரு மனிதனுடைய எந்த காரியங்கள் எந்த இது எடுத்தாலும் நவகிரகம் இல்லாத இல்லவே இல்லை. எப்போ மனிதன் பூலோகத்தில் தன்னுடைய தாய் வயிற்றுலேருந்து கீழே பூலோகத்தில் விழுந்துருக்கோ அப்பயே ஜாதகங்கள் ஆரம்பிச்சிடும். ஜாதக வசாத்து தான் நம்மளுடைய கர்மாக்கள். போன ஜென்மாவில் என்ன பண்ணோம், அந்த ஜென்மாக்கேற்ப நவகிரகம்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணாது. ஐயோ சனி நம்மளை பிடிச்சிட்டான் 7:30 நம்மளுடைய 7:30 எத்தனை பேர் நல்லா இருக்கான். 7:30 சனி வந்தாலுமே எத்தனை பேர் நல்லா இருக்கான்னா அவனுக்கு பூர்வ புண்ணியஸ்தான் நல்லா இருக்கும். அவள் இருக்கும்போது அவள் லட்சமாக இருக்கான். இந்த நவகிரகங்களுடைய சுற்றி தான் அந்த 60 வருஷம் 27 நட்சத்திரம். எத்தனையோ கோடி மக்கள் பிறந்தாலும் 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிறக்க முடியும். அஸ்வினியாதி ரேவதி பர்யந்தம். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரல 27 நட்சத்திரத்துக்கு தான் எந்த மனிதன் பிறந்தாலும் இருக்க முடியும். அந்த 27 நட்சத்திரம் எங்கே போய் சேருதுனாக்கா 12 ராசியில் போய் சேரும். ஒரு நட்சத்திரத்துக்கு 3 ராசி வரும். அப்போ பிரிக்கும் போது 27 நட்சத்திரத்துக்குள்ள 12 ராசி அந்த ராசிக்குள்ள வந்து அடக்கமாயிடும். அந்த ராசியே லக்னமாக மாறிடும். ஆனால் ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையா இருக்கும். அந்த நம்ம ஜாதகத்தில் இப்போ நீங்கள் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசி அப்படின்னா லக்னம் வேறையா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லக்னமும் அந்த ராசியும் ஒரே கம்யூனிட்டியில் போயிடும். அந்த நட்சத்திரமும் அது ராசியும் லக்னமும் எங்கே போய் சேர்ந்ததுன்னா நவகிரகத்தில். அப்போ இந்த வருஷங்கள், இந்த திதி, வாரம், யோகம், கரணம், நட்சத்திரம் எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா சூரியன் இருந்தார். அப்போ இந்த நவகிரக ஆராதனை ரொம்ப முக்கியம். அந்த நவகிரகத்தில் தான் அத்தனை விதமான தெய்வங்களும் போய் அடங்கிடும். அப்போ அதுக்கப்புறம் யாருன்னா ஆயுள் தேவதை, நமக்கு ஆயுசை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆயுள் தேவதை, நட்சத்திர தேவதை, இப்போ ஏற்பட்ட கணபதி, துர்கை, க்ஷேத்திரபாலன், அபயங்கரன். அபயங்கரன்லாம் எப்போ நம்ம பூஜைனா நம்ம குழந்தை பிறந்தோடனே சம்ஸ்காரம்லாம் பண்ணிக்கிறது இல்லை. அதனுடைய சடங்குன்னு ஒன்று உண்டு. அவள் அப்பா வந்து அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணுவான், குழந்தைக்கு சாதம் ஊட்டுறதுன்னு. அப்போ தொப்புளில் வந்து அந்த அப்பா வந்து அபிமந்திரம், வேத மந்திரங்கள்லாம் அபிமந்திரம் பண்ணுவோம். குழந்தை சாப்பிடும்போது அந்த அபயங்கர தேவதை அங்கே வந்து இருந்து அந்த குழந்தை சாப்பிட்றதுலாம் ஜீரணமாகி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பிறந்தப்ப அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசன கர்மான்னு ஒன்று பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் எப்படா அந்த அபயங்கர தேவதை கூப்பிட்றோன்னா 60வது வயசுல தான் கூப்பிட்றோம். ஏன்னா 60வது வயசுல அந்த குழந்தை மாதிரியே அந்த முதியவர்கள் ஆண்டு வருவா. அதான் அந்த 60 வயசுக்கு மேற்பட்ட அந்த தேவதைகளை நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம சாப்பிட்றதெல்லாம் செழிக்கணும். ஏன்னா அவள் குழந்தைத்தன்மையா இனிமேட்டு அந்த 60 வயசுலேருந்து ஆரம்பிப்பா. அதனால் நீ மறுபடியும் அந்த இடத்துல வந்து இருந்து இதெல்லாம் இந்த சாப்பாடுலாம் செழிக்க வைக்கணும்னு அந்த அபயங்கர தேவதையை அந்த முதல் வருஷத்தில் அந்த 6 மாதத்தில் குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் 60வது வயசுல தான் மறுபடியும் அந்த தேவதையை நான் கூப்பிடுறோம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் நம்ம ஆற்றுல ஒரு பவ்யமாக ஒரு திவ்யமான இடம் இதெல்லாம் ஒரு பேசு. நம்ம வீட்டுக்கு வச்சா கூட இவ்வளோ ஒரு விசேஷமாக அமையாது. ஆனால் நம்மளுடைய இடத்துலேயே அது கிழக்கு திசையிலேயே நமக்கு இவ்வளோ ஒரு இடம் வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்து எல்லா தொழிலும் சேர்ந்து பண்ணிக்கிறோம்னு சொன்னால் அதெல்லாம் நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகம், நம்ம பெரியவாளுடைய அப்பா அம்மா பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தினுடைய விசேஷம். இதெல்லாம் ஒன்று கூடி தான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். நம்மளாம் நினச்சாலாம் உடனே பண்ண முடியாது. இதுக்கும் நமக்கு ஒரு இதுக்கு ஒரு குழுவினை குறிப்பினை இருந்தால் மட்டுமே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து இதே மாதிரியே இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு தீவிர சாந்தி படிக்கணும். இதே மாதிரியே தீவிர சாந்தி 70வது வயசு. எதுக்கு இந்த சாந்தியெல்லாம் படிக்கிறோன்னா நம்ம பண்ணக்கூடிய பாவங்கள் அத்தனையும் கழிஞ்சு நம்ம குழந்தைகள் க்ஷேமமாக இருக்கணும். குழந்தைகளுக்காக தான். இது நம்மளோட ஒன்று போகுதா? ஏகவிம்சதி குலாத்தேரன்னு ஸ்ரேயஸ்கர பிராப்தியர்த்தம் தான். ஏகவிம்சம் என்ன? நம்ம வந்து 21 தலைமுறைக்கு இந்த புண்ணியங்கள் போய் சேரும். ஏகவிம்சம்னா 21 முறை. 27 தலைமுறைன்னு சொல்ல முடியும். அந்த 27 தலைமுறைக்கு வந்து இந்த ஒரு கர்மா வந்து போய் சேருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்போ நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், பேரன் நல்லா இருக்கணும், கொள்ளு பேரை வரணும். அப்போ கொள்ளு பேரை வரும்போது நம்ம சதாபிஷேகம் பண்ணிக்கிறதுலாம் இன்னும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். அந்த புண்ணியங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தாலும் இந்த தருணத்தில் நமக்கு ஒரு சத்தியத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கர்மா நமக்கு சுவாமி அமைச்சு கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் பூரா பிரார்த்தனை தான். இது அதை பூஜை என்ன பண்ண போகிறோம் என்னங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. பட் பூரா பிரார்த்தனை தான். நம்மளுடைய மனசு அங்கே சுவாமிகிட்ட போகுது. அவ்வளோதான். நம்மளுடைய மனசு சுவாமிகிட்ட போகும்போது அவருடைய அனுகிரகங்களை நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது மேற்கொண்டு கலச ஆவாகனம் பூஜை தீபாராதனை மறுபடியும் நாளை காலையில் மறுபடியும் இதே மாதிரி ஆவாகனம் பூஜை ஹோமகிரி கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் அதனுடைய எல்லாத்துக்கும் அந்த பலன். நம்ம எங்க ஜென்ரேஷன் இல்லாம சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் பந்து வர்க்கம்னு எல்லாமே செஞ்சுட்டு முடியும். பந்து வர்க்கம்னாலும் எல்லாரும் சேர்ந்து பண்றது தானே இருக்கும். இங்க இருந்து யார் யார் என்ன நடக்கிறது அதுக்கு ஒரு பாக்கி இருக்கணும். சத்தியத்தை பத்தி சந்தேக உரம்புறன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்.
பூஜா விஷயத்துலயும் வந்து கலந்துக்கிறா பாருங்க, அதுக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அவனால் வந்து கலந்துக்க முடியும். வேலை முடிஞ்சு நாளைக்கு ஐயோ எனக்கு டிக்கெட் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே இருக்கேன், நான் வர முடியல அப்படிங்கும் போது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. வந்திருக்கான்னு சொன்னால் அதிலே பெரிய புண்ணியம் இருந்தால் தான் வந்துருக்க முடியும். கண்டிப்பா அதுக்கு அவங்களுக்கும் எனக்கும் அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் அந்த அனுகிரகம் இருக்கிறதுனால தான் நான் வரலாங்க வந்திருக்கேன். இல்லைன்னா வர முடியுமா? இப்போ சில பேர் வெளிநாட்டில் இருக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு பையனே வெளிநாட்டில் இருக்கான், பட் இந்த தருணத்தில் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்பா என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ணக்கூடிய இது அவன் வெளிநாட்டில் இருக்கான ஒன்று இங்கேருந்து அந்த புண்ணியம் வந்து அங்கே போகாத இருக்காது. பையன் எங்கே இருந்தாலும் அங்கே அந்த புண்ணியம் போய் தான் சேரும். ஆமா, நீங்க பண்ணக்கூடியது யாருமே நமக்கு ஒண்ணுமே கிடையாது. 60 வயசுல அவங்களுக்கு மாலை போட்டு நம்ம மாப்பிள்ளைங்கிறதா சும்மா லவ்லியா பேசிக்கிறது. ஆனா இது ஒரு சாந்தி கர்மா. நம்ம பண்ணக்கூடிய ஜென்மாவில இருந்து இந்த 60 வருஷம் கடந்து வந்திருக்கோம். எத்தனையோ வருஷம், 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 12 மாசம் எத்தனையோ அனுபவிச்சிருக்கோம். அடுத்தது வாரம் அனுபவிச்சுட்டே இருக்கோம். திங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய் புதன் எத்தனையோ வாரங்கள் அனுபவிச்சிருக்கோம். எத்தனையோ திதிகள் அமைச்சிருக்கோம். ராகு காலம், யமகண்டம் எல்லாத்தையும் அந்த சேர்த்து அதில் எத்தனையோ பண்ணிருப்போம். ராகு காலத்தில் இது பண்ணணுமோ அது பண்ணக்கூடிய நான் பிரயாணம் பண்ணுறோம். ராகு காலம், ஐயோ ராகு காலத்தில் நான் பிரயாணம் பண்ண மாட்டேன் சொல்ல முடியுமா? ஒரு வியாபாரம், நீங்கள் எங்கள் கடையில் வியாபாரம் பண்ணுறீங்க, இப்போ ராகு காலம் நான் மாத்திரை கொடுக்க மாட்டேன் சொல்ல முடியுமா? அப்போ அதெல்லாம் நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கோம். அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து அந்த பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த தருணத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய கர்மா. நாளைக்கு இந்த கலசாபியம் பண்ணோடனே அத்தனை பாவங்களும் நம்ம எடுத்து போகுது. புண்ணிய கர்மாக்கெல்லாம் நம்ம வந்து பொண்ணும் பையனும் பண்றதுக்கு காரணமா அவங்களுக்கு அந்த புண்ணியம். ஆமா, அவங்களுக்கு தான். உங்களுக்கு ஒண்ணுமே அதை சொல்றேன், உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு பூரா பையன் பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே பண்ணக்கூடிய அனைத்து வித புண்ணியங்களும் அவளுக்கு தான் போய் அவளோட போகுதா? 21 தலைமுறைக்கு போகுதுங்கிறேன். 21 தலைமுறைக்கு ஏக விசதி குலோத்தாரை நம்மளுடைய குலம் 21 தலைமுறைக்கு விளையாட்டும். அந்த வளர்றது இல்லாம ஸ்ரேயஸ்கர பிராப்தம் நல்லா புகழோட இருக்கணும். எல்லாத்துக்கும் காசு கூட அங்கே சொல்லலை, நல்லா புகழோட இருக்கணும், நல்லா எல்லாத்துக்கும் தெரியறதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சங்கல்பமே. ஏற்பட்ட தருணம் இந்த சுவாமி நல்லா முன்னாடி உட்காந்துங்க, இல்லை இங்கேயே ஃப்ரீயாக உட்காந்தா சரி. நாங்கள் பூஜை ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் ஒரு கை தட்டு. பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு இருந்தால் தான் நான் வர முடியும். ஏதோ ஒரு இதில் என்னால் வர முடியல, என்ன பண்ண அவரு வேற யாராவது கூப்பிட்டு வருவார். இப்போ தங்கப்பா வரலையா, அவன் வேற யாராவது கூப்பிடுவார். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் இருந்தால் தான் பண்ண முடியும். சத்தியத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னா நான் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்தால் தான் நான் இங்கே வர முடியும். சுவாமி நம்மளை கூப்பிடணும் வா அப்படிங்கிறது. அப்போ இருக்கிறோம். ஈரோட ஜாயின்ட் கவுன்சில் ஆஃபீஸ் எல்லாத்தையும் நேரில் கூப்பிட்டாங்க. எங்கள் 3 பேர்லாம் கூப்பிடல. கூப்பிட்டு நாங்கள் அங்கே போயிட்டாங்க. ஒரு 20-25 பேர் அங்கே போயிட்டாங்க. நீ சௌரியமா உட்காந்து ஏதாவது தண்ணி குடிக்கிறது